Hello friends, welcome to Kitchen of Madras. இன்னைக்கு நேபாள் ஸ்பெஷல் ரெசிபி துக்பா. இது சூப் பேஸ் எக் நூடுல்ஸ். எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். நான் இப்போ நூடுல்ஸை வேக வச்சிரலாம். இது அந்த ஃபாஸ்ட் ஃபுட்ல செய்யற அந்த நூடுல்ஸ் எல்லா மளிகை சாமான் கடையிலயும் கிடைக்கும். தண்ணி கொதிச்சதும் அதுல உப்பு போட்டு நூடுல்ஸ் நான் 2 பாக்கெட் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பிரிச்சு போட்டு வேக வச்சிரலாம். வேக வச்சு அந்த தண்ணியை வடிகட்டிடுங்க. தண்ணி ஊத்திராதீங்க, வடிகட்டின தண்ணி அப்படியே இருக்கட்டும், ஊத்திராதீங்க. அதை வச்சு தான் நம்ம சூப்ஸ் ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், அந்த தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். நூடுல்ஸை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதில் கடாய் மறுபடியும் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ துப்பா அந்த மசாலா ரெடி பண்ணிடலாம். வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி நீட்டாக அரிஞ்சு போட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கினதும் தக்காளி ஒரு தக்காளி போட்டாச்சு. தக்காளி வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், சிக்கன் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், சோயா சாஸ் 1 ஸ்பூன், சில்லி சாஸ் 1 ஸ்பூன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா மிளகுத்தூளும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த நூடுல்ஸ்லேருந்து வடிகட்டின தண்ணி எடுத்து இப்போ ஊற்றிக்கோங்க. உப்பு தேவையான அளவு, வினிகர் 1 ஸ்பூன். நல்லா இந்த மாதிரி கொதிச்சு அந்த மசாலாவோட பச்சை வாடை போகட்டும். தண்ணி தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சூப் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 முட்டை தண்ணி அந்த சூப் கொதிச்சு வரும்போது 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிட்டேன். முட்டைலாம் நல்லா வெந்ததும் அவ்வளோதான், நம்ம சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை எப்படி ரெடி பண்ணுறேன்றத பாருங்கள். நான் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் சூப் குடிக்கிற பவுல் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான அளவு நூடுல்ஸை போட்டு அந்த சூப்பை மேலே ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். உங்களுக்கு காரம் வேணும்னா மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம துக்பா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வின்டர் சீசனில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஒரு ஸ்பைஸியாகவும் நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கோ. நல்லா உண்மையிலே நல்லா ஃபில்லிங்காக இருந்துச்சு. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.